தலைப்பை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்திருக்கும். என்னடா இடைத்தேர்தலில் பாஜக போட்டியே போடலை, ஆனால் பாஜக வேட்பாளரை புறக்கணிக்கணும் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறீங்களே, என்ன செய்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உண்மைதான். இது சீமானுடைய வேட்பாளர் மட்டும் இல்லை, பாஜகவினுடைய துணையோட சீமான் நிறுத்திருக்கக்கூடிய பொது வேட்பாளர் தான் ஈரோடு கிழக்கில் போட்டி போட போகிறாங்க. எப்படி இவங்களை நம்ம பொது வேட்பாளர்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அரசியல் வட்டாரத்தில் எல்லாராலையும் கவனிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்குது. ஏன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் போல இல்லாமல் எல்லாராலையும் கவனிக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. வழக்கமாக திமுக எதிர்ப்பை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எல்லாருமே ஒருவேளை இந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தா நமக்கு இது ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தலை. அதே போல தேசிய அளவில் நாங்கள் பெரிய கட்சி, பல மாநிலங்களில் எங்களுடைய கட்சி இருக்குது, எங்களுக்கு பல லட்சம் ஓட்டு இருக்குன்னு பெருமை பேசக்கூடிய பாஜகவும் அண்ணாமலையின் வேட்பாளரையும் இந்த தேர்தலில் அவங்க நிறுத்தலை. மாறா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா, பெரியார் எதிர்ப்பு அரசியலை மையப்படுத்தி இந்த இடைத்தேர்தலை நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள போகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சமீப காலமாக சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக மிகவும் கொச்சையாக அவதூறாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராரு. ஆனால் இப்போ நம்ம அந்த விமர்சனங்களுக்குள்ள, அந்த அவதூறுகளுக்குள்ள பதில் கொடுக்க போறது கிடையாது. இந்த பதிவினுடைய நோக்கமும் அது கிடையாது. சீமான் என்ற நபர் பெரியாரை இடைத்தேர்தலுக்கு பேச வேண்டிய தேவை என்ன? அதுவும் குறிப்பா பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டிலேயே இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, வர 2026 தேர்தலில் பாஜக முழுக்க பெரியார் எதிர்ப்பு அரசியலை முன்வச்சு தான் தமிழ்நாட்டில் இயங்க போகுது. 2026 மட்டும் இல்லை, இத்தனை ஆண்டு காலம் பாஜக பெரியார் எதிர்ப்பை பேசினாலும் 2026 ஒரு முயற்சி பண்ணுது. ஏற்கனவே பாஜகவினுடைய தலைவர்களான பல பேர் பெரியார் எதிர்ப்பை பேசி பெரியாரிஸ்டுகளிடம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. 2018 மிகப்பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான பெரியாரிஸ்டுகள் தமிழ்நாட்டில் முழுக்க ஒன்று திரண்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்து பாஜகவை சார்ந்த எந்த சங்கியுமே ஒரு வார்த்தை கூட பெரியாருக்கு எதிராக எந்த இடத்துலையும் பேசுறது கிடையாது. இப்ப புதுசா மறுபடியும் பாஜக பெரியார் எதிர்ப்பு பேசுச்சுன்னா மக்கள்கிட்ட எடுபடாது, அம்பலமாய் போயிடுவோம், டெபாசிட் பணத்துல வாங்குற கொஞ்சம் கூட மிச்சம் வராது அப்படிங்கிற அடிப்படையில தமிழர்னு பேசிக்கிட்டு வரக்கூடிய சீமான் போன்ற ஆளை முன்னிறுத்துறாங்க. சீமான் பேசக்கூடிய பெரியார் எதிர்ப்பு களத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் ஈரோட்லேயே தேர்தலில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒருவேளை பெரியார் எதிர்ப்பை பேசி கணிசமான ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை சீமான் கட்சிக்கு வந்தது அப்படின்னா, அப்படியே சீமானுடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி ஓரம் உட்கார வச்சுட்டு 2026 தேர்தலில் முழுக்க பெரியார் எதிர்ப்பு அரசியலை பாஜக முழு வீச்சோட செய்ய போகுது. அப்போ இதுக்கான முன்னோட்டமா நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளரை இறக்கி இருக்கிறாங்க. இதனால தான் நம்ம சொல்றோம், சீமானுடைய வேட்பாளருங்கிறது பாஜகவுக்கும் சேர்ந்த பொது வாக்காளர் தான். ஏன் சீமான் இவ்வளோ முழு மூச்சா பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் ரொம்ப வருஷமா யாரை எதிர்த்து சீமான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ
யார் வந்து கன்னடர், இவர் அரசியலுக்கு வரவே கூடாது, நீங்க கர்நாடகா போங்க அப்படின்னு திட்டிட்டு தன் தம்பிகள் மூலமா கொச்சையாக கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகள்லையும் கிடைக்கக்கூடிய எல்லா மைக்குகளையும் பரப்பிய நபர் தான் இந்த சீமான். அதே ரஜினிக்கு ஆதரவாக அதே ரஜினியை அவர் வீட்டுக்கே போய் சென்று கால் விழுந்து வணங்கி இருக்கிறார் இந்த சீமான். ரஜினியை சந்திச்சுட்டு வெளியே வந்து கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல, என்ன சார் ரஜினி எவ்வளவு பெரிய சங்கிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு மக்கள் முழுவதுக்கும் தெரியும், இப்ப நீங்க போயிருக்கீங்களே அப்ப நீங்க சங்கியா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு புது விளக்கத்தை ஒன்று சொன்னார் பாருங்க. சங்கி என்றால் நண்பன், சங்கி என்றால் சக தோழன், அதனால் நம்ம சங்கிங்கிற வார்த்தையை தவறால எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நல்ல பவ்யமா காருக்குள்ள உட்கார்ந்து பேட்டி கொடுத்த அண்ணன் சீமான் அடுத்த நாள் அவருடைய பொதுக்கூட்ட மேடைகள்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, யாரை பார்த்து நீ சங்கின்னு சொல்ற, நான் சங்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா வழக்கமா மேடைகள் முன்னாடி அண்ணன் வந்து கத்துறது நடக்கும். அதே மாதிரி பேசுறாரு. இந்த இன்சிடென்ட்டை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, வடிவேல் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனரா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. நல்லா பட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு காலையில போய் அம்மா அப்பா நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு காலில் விழுந்து சாஷ்டாங்கமா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா தொழில் தொடங்கணும்னு காலையில கிளம்புவார். அப்புறம் 6-6:30 மணி ஆச்சுன்னா இதுக்கு மேலே ஆட்டோ ஓடாது, எல்லாரும் இறங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அப்படியே டபுளா மாறிடுவார். எந்த அம்மா அப்பாவை போய் சாஷ்டாங்கமா மரியாதை பண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரோ அதே அம்மா அப்பாவுக்கு எதிராக 6 மணிக்கு மேலே வந்து பயங்கர ஆக்ரோஷமாக மாறிடுவார். அந்த மாதிரி தான் அண்ணன் சீமான் நல்ல பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு வந்துட்டு காலையில நல்ல பவ்யமா சங்கி என்றால் சகத்தோழன் நண்பன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அடுத்த நாள் 6 மணிக்கு மேல் நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல மேடை ஏறும்போது அண்ணன் அப்படியே உல்டாவா பேசுவார். இதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ரஜினி எவ்வளவு பெரிய சங்கின்னு நமக்கு தெரியும், அதுக்கு கூட போன சீமான் எவ்வளவு பெரிய சங்கின்னு தெரியும், சங்கிக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். நாங்க என்ன பண்ணோம், நிறைய பெரியார் தோழர்கள் என்ன பண்ணாங்க, பெரியாருக்கு எதிராக சீமான் பேசிட்டு பெரியார் மண்ணில் பரப்புரை பண்ண வந்திருக்கிற அப்படின்னா எந்த பெரியாரிஸ்டும் சும்மா இருக்க மாட்டோம், உனக்கு எதிராக நாங்களும் இந்த தேர்தல் பரப்புரையை வருவோன்னு சொல்லிட்டு ஈரோடு முழுக்க பெரியாரிஸ்டுகள் வந்து மொத்தமாக குவிஞ்சிட்டாங்க. இதில் இடையில பரப்புரையின் போது சீமானுக்கு எதிரான முழக்கங்கள் நிறைய கேட்க முடிஞ்சது. சீமானுக்கு எதிரான முழக்கங்கள் நிறைய வந்து இது தோழர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் வண்டி ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் ஒருத்தர் கேட்குறாரு, சங்கினா என்னன்னா, சீமானா என்னென்னவோ சொல்லி திட்டுறாங்க, எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கிறேன், புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, சங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், சங்கிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓசியில் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவன் காசை திருடி திம்பான் அவன் பேர் சங்கி, தன்னுடைய கட்சி பெண்களை பிசுறுன்னு திட்டுவான் அவன் பேர் சங்கி, தன்னுடைய கட்சிக்காக உழைக்கக்கூடிய தொண்டர்களை கிரீஸ் டப்பா போல எட்டி உதைப்பன் மிரட்டுவான் அவன் பேர் சங்கி, நேர்மையான அரசியலை செய்ய தெரியாதவன், அவனுடைய பேச்சில் அறமுங்கிறது துளியும் இல்லாதவன் அப்படிங்கிற பட்டியல் நீளமாக வாசிக்கும் போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ணன் போதும், எனக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அப்போ சங்கினா ரொம்ப ஷார்ட்டமாக அழகாக இருக்குண்ணே, இது சீமானுக்கு பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநர் வந்து அவருடைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். துண்டறிக்கை கொடுக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வயசான அம்மா அப்புறம் ஒரு குழந்தைங்களாம் இருந்தாங்க, அங்கே போய் துண்டறிக்கை கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிம்மா சீமானுங்கிற நபர் வந்து ஈரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரியாரை பற்றி மிகவும் கொச்சையாக பேசியிருக்கிறாரு, பெண்களை பெரியார் தவறாக பேசியிருக்காருங்கிற அடிப்படையில் இவர் பேசிட்டாருங்கம்மா, ஆனால் ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தரமாட்டாருங்கம்மா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அது வரைக்கும் சீமான் பெரியாருக்கு எதிராக பேசினதை வெகுஜன மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய வேலையை எந்த பெரிய கட்சியுமே செய்யலை.
பெரியார் தான் எங்கள் தலைவர்னு பேசக்கூடிய எந்த கட்சிகளும் செய்யலைங்கிறது களத்தில் நாங்கள் நேரடியாக அனுபவப்பட்டோம். அப்புறம் நாங்கள் இந்த வீடியோ சீமானுடைய பேசின வீடியோ எடுத்து காட்டுறோம். அந்த அம்மா ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. இவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னா என்ன பண்ணுவனே தெரியாதுப்பா, எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியலப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க கோபப்பட்டாங்க. அப்போது இதே மாதிரி எங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள் போலவே சீமான் கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்டு இவங்க போய் சந்திச்சிருக்கும் போது மக்கள் எதிர்வினை கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, அடிச்சிருந்தாலும் அடிச்சிருக்கலாம். அதனால தான் என்னவோ தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் சபதம் இட்டு வந்தார், பெரியாரை ஒழிப்பது தான் என்னுடைய கட்சி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். இந்த மாற்றத்துக்கு அப்புறம் பெரியாரிஸ்டுகள்லாம் உள்ள பரப்புரை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பெரியாரை ஒழிப்பது என் கொள்கை இல்லை, என் கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணன் உள்ட்டு அடிச்சிட்டாரு. அண்ணன் தான் குட்டிக்காரன் அடிக்கிறதுல கெட்டிக்காரராச்சே. இப்படி ஊர் முழுக்க, ஈரோடு முழுக்க பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வீடா போய் போய் கதவை தட்டி, அம்மா இந்த மாதிரி சீமான்னு ஒருத்தர் வராரு, அவரு பெரியாருக்கு எதிராக பெரியார் மண்ணிலேயே பேசி பெரியாருக்கு எதிராக வாங்கக்கூடிய வாக்கை பெரிய விஷயமா பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. நீங்க இதை புரிஞ்சுக்கங்க, இதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு மாற்றுன்னு நினைச்சு சீமானுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறது இதுதான் ஆதாரம் சொல்லிட்டு சீமான் பேசின வீடியோக்களை எல்லாம் கொண்டு போய் தாய்மார்கள்கிட்ட, வேலை செய்கிற உழைக்கும் மக்கள்கிட்ட, அப்புறம் மாணவர்கள்கிட்ட, பள்ளி குழந்தைகள்கிட்ட, எல்லார்கிட்டையும் ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் கொண்டு போய் பெரியாரு சேர்த்திட்டாங்க. இது வீடியோ வழியாக சேர்த்துனது இல்லாமல் பல லட்சக்கணக்கான துண்டறிக்கைகளையும் கொடுத்து, இந்த துண்டறிக்கை வழியாகவும் சீமானுக்கு எதிரான பிரச்சாரங்களில் அனைத்து வழிபாட்டு தலங்களாகட்டும், மருத்துவமனையாகட்டும், கல்லூரிகளாகட்டும், எல்லா இடங்கள்லையும் வீடு வீடாக மூளைக்கு மூளை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. இதனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, சீமானால நேரடியா மக்கள் கிட்ட இறங்கி வீதிகளில் ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. அண்ணன் ஒரு கனவுல வந்தார். ஒரு ஸ்கூல் பையன் ஒரு விளம்பரத்தில், குலோப் ஜாமுன் விளம்பரத்தில் அப்பா கிட்ட ஓடி அப்பா நான் ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சிட்டேன்ப்பா, செகண்ட் ப்ரைஸ்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மெடலை கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த அப்பா கேட்பாரு, சூப்பர்ப்பா, எத்தனை பேர் ஓடினீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், 2 பேர் தான் ஓடணும் அப்படிங்குவான். அந்த மாதிரி அண்ணன் என்ன நினைச்சாருன்னா, அதிமுகவும் தேர்தலில் போட்டி இல்லை, பாஜகவும் போட்டி இல்லை, அப்போ நமக்கு லட்டு திங்கிற கணக்கா அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இதுதான் சாக்குன்னு நம்ம எப்படியாவது பெரிய 2வது கட்சிங்கிற இடத்த நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கனவோட ஈரோடு மண்ணில் இறங்கினார். ஆனா பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கனவுல மண்ணள்ளி போடுற விதமா சீமான் மட்டும் அங்க பெரிய கட்சியா நிறுத்துறதுக்கான வேலை நடக்கல, எல்லா சுயேட்சையும் நாங்க இறக்குறோம்னு சொல்லிட்டு கூடவே பல சுயேட்சைகளை இறக்கி அவங்களுக்கு ஆதரவா பரப்புரைகளை மேற்கொண்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சீமான் கட்சி மட்டும்தான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பெரிய கட்சி. இவங்க 2 பேர் திமுக இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் திமுக இப்படிங்கிற இருந்த ஒரு கள சூழலை ஒரே வாரத்தில் பெரியாரிஸ்டுகள் மொத்தமாக சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு சீமானால அந்த தெருவில் மக்கள்கிட்ட நேரடியாக போய் எனக்கு வாக்கு செலுத்துங்கிறது கேட்க முடியும். அதனால அண்ணன் என்ன பண்றாரு, பொதுக்கூட்டங்கள் மட்டும் போடுங்கடா தம்பிகளா, சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே அண்ணன் வர அதில் மட்டும் நான் என் கோவத்தை ஊன்னு காட்டிக்கிறேன், கையை வசதி பேசிக்கிறேன், தலையில் கொட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சீமான் பயந்து போயிட்டாருன்னு தெரியுது. ரொம்ப அழகாக லட்டு மாதிரி நம்ம 2வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு கனவோட வந்தவருக்கு ஒரு பெரிய வெடிகுண்டை வச்சு விட்டாங்க. அரசியல் ரீதியாக பெரியாரிஸ்டுகள் வெடிகுண்டை போட்டு விட்டாங்க. இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் பெரியார பேசிக்கிட்டு பெரியார் மேடைகள்ல தன்னை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு பெரியாருக்கு எதிராகவே சீமான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. எந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிச்சிட்டு வந்தாரோ இன்னைக்கு அதே சித்தாந்தத்தை திராவிடம் தமிழ் வார்த்தையா,
திராவிடம் தமிழர்களை வச்சு கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா கம்யூனிசம் தமிழ் வார்த்தையா அப்படின்னு கேட்பாரு. இன்னொரு படி மேலே போய் அம்பேத்கர் தமிழரா, அம்பேத்கருக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தங்கிறத நிச்சயம் கேட்க தான் போறாரு. திராவிடம் தமிழான்னு கேட்பாரு, பெரியார் தமிழான்னு கேட்பாரு, கம்யூனிசம் தமிழ் வார்த்தையான்னு கேட்பாரு. ஆனா ஒருபோதும் ஹிந்துங்கிற வார்த்தை தமிழா, ஹிந்துத்துவத்தை சொல்லக்கூடிய ஆட்களை தமிழர்களா, இந்துத்துவம் வளர்க்கக்கூடிய RSSங்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் என்ன வேலை, உன்னுடைய காவி கொடிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட காவி பயங்கரவாதிகளை பார்த்து சீமானுடைய வாய் பேசவே பேசாது. மாறாக என்ன பேசும் அப்படின்னா ராஜாவை பேரறிஞர்னு சொல்லும். தமிழர்கள் எல்லாம் போடா லூசு பையன் திட்டக்கூடிய ராஜாவை பார்த்து பேரறிஞர்னு சொல்லுவாரு. ரங்கராஜ் பாண்டேங்கிற சாதி திமுறை எப்பவுமே தன் பேரோடைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேவை அறிவுஜீவின்னு சொல்லுவார். இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை தம்பின்னு சொல்லுவார், மாரிதாசன் மச்சான்னு சொல்லுவார். ஆனால் தப்பி தவறி கூட இவர்கள் எல்லாருக்கும் தமிழருக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம், பீகாரி சர்மாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், இந்துத்துவத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தங்கிற வார்த்தை அண்ணன் வாயிலிருந்து வரவே வராது. இதுல இருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், சீமான் விலை போயிட்டார். சீமானுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் நேரடியாக பாஜகவுடைய பைக்கு தான் போகுது. பாஜகவுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா, சீமானுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமாங்கிறத நீங்களா முடிவு பண்ணிக்கணும். இந்த தேர்தலில் எப்படி ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட தான் போறீங்க. அதற்கு முன்னாடி இந்த புற சூழலையும் புரிஞ்சுக்கிட்டு இதில் யார் உங்களுக்கு சரிங்கிற முடிவை நீங்களே எடுங்க. இப்படி ஒருத்தர் அயோக்கியம் வரான், ஊருக்குள்ள ஒரு ஓனாய் வருது, அது மாதிரி ஊழ விட்டுட்டே வருது அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக இந்த பதிவு நாங்கள் போடுறோம். இதற்கு மேலே ஈரோடு மக்களுடைய முடிவு தான் இறுதியானது. நன்றி.